ஹாய் ஆல். நான் லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம ஒரு செயின் ஸ்டிச் ஆரி நீடில் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரி நீடில் எடுத்துக்கலாம். இதுதான் ஆரி நீடில். நம்ம அந்த நீடலோட எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கர்வ் மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஆரி நீடில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆரி நீடில். இதில் நான் டேப் போட்டிருக்கேன். நீங்களும் அதில் டேப் போட்டுக்கலாம், இல்லைனா கிளாத் ரேப் பண்ணிக்கலாம். எல்ஸ் நம்ம த்ரெட்டு கூட நல்லா ஒரு திக்கான த்ரெட்டை நம்ம ரேப் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜில் பாருங்கள் ஒரு க்ராச்செட் கர்வ் மாதிரி இருக்குது. க்ராச்செட் நீடலில் இருக்கிற மாதிரி ஒரு ஹூக் இருக்குது. இதில் இந்த நீடலில் இருக்க ஹூக் தான் நம்ம த்ரெட்டை புல் பண்ணி நமக்கு ஸ்டிச்சஸ் போட யூஸ் பண்ணோம். நம்ம எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன், ரேப் பண்ணியிருக்கேன்னா நமக்கு ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். இந்த த்ரெட் ரொம்ப மெலிசாக இருக்கும் ஆக்சுவலாக, அதனால் நமக்கு ஒரு கிரிப் கிடைக்கிறதுக்கு தான். இப்போ நான் இதுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். கோல்டன் கலர் ஜரி த்ரெட். இதுதான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட். இதுலேயே நிறைய கலர்ஸ், ஃபேப்ரிக் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ காமனாக வர்றது காப்பர், அடுத்தது நான் ப்ரீவியஸாக காமிச்ச கோல்டன் கலர் அண்ட் திஸ் சில்வர் கலர். இது மூணுமே நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அண்ட் தென் ஐ ஹாவ் அ கட்டர், த்ரெட் கட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டை வச்சு நான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். த்ரெட்டோட எண்ட் எடுத்துகிட்டு அதில் நம்ம 2 நாட், நல்லா டைட்டாக 2 நாட் போட்டுக்கணும். அப்படி போட்டோன்னா அந்த த்ரெட்டு நல்லா கிளாத்தை விட்டு வெளியே வராது. நம்ம எவ்வளோ புல் பண்ணாலும் கிளாத்தை விட்டு அது வெளியே வரக்கூடாது. பிகாஸ் நம்ம இந்த த்ரெட்டை கிளாத்துக்கு கீழே தான் ப்ளேஸ் பண்ணுவோம். கீழே ப்ளேஸ் பண்ணி தான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அதை புல் பண்ணும்பொழுது அந்த கிளாத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த த்ரெட்டை என்ன பண்ணோன்னா கிளாத்துக்கு பேக் சைடு, நம்ம எங்கே போடுறோமோ அந்த டிசைனுக்கு பேக் சைடு ஃபேப்ரிக், அந்த பேக் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக்கில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் கிளாத்தை லைட்டாக மேலே தூக்கிட்டு அந்த ரிங்கு கீழே நான் கையை வச்சு இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு எங்கே டிசைன் வேணுமோ அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நீடில் வச்சு நம்ம அந்த க்ராச்செட் கர்வ் இருக்குல்ல, அந்த டிப் இருக்குல்ல, அந்த டிப்பை வச்சு நம்ம லைட்டாக ப்ரிக் பண்ணி அந்த டிப்பில் நம்ம அந்த த்ரெட்டை மாட்டி புல் பண்ண போகிறோம். இதுதான் இதோட ப்ரொசீஜர். நம்ம லைட்டாக ப்ரிக் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஹார்ஷாக இதை ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழுத்தி நம்ம ஃபுல்லாக ப்ரிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அழுத்தோன்னா கிளாத்துமே கூட சேர்ந்து வரும். நீங்கள் இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த க்ரீன் கலர் கிளாத்து இது கூடவே வரும். அந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா கிளாத்து டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வராமல் இருக்க அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீடிலையும் த்ரெட்டையும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். கீழே புல் பண்ணால் ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு போடுறேன். ரொம்ப லைட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக ப்ரிக் பண்ணுங்கள். ரொம்ப உள்ள வரைக்கும் குத்தாதீங்க. மாட்டிட்டு லைட்டாக புல் பண்ணுங்கள். கீழே இருக்கிறத த்ரெட்டை அந்த ஹூக்கில் மாட்டி நம்ம புல் பண்ணணும். அதுதான் இதோட ஒர்க்கு. நம்ம லைட்டாக மாட்டியாச்சு. இப்போ நம்ம புல் பண்ணுறோம். நான் பாருங்கள், நான் கண்டினியூஸாக ஒரு 5-6 ஸ்டிச் போடுறேன். இந்த ஸ்டிச் பேர் செயின் ஸ்டிச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செயின் ஸ்டிச் பார்டருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோன் ஒட்டினா கூட அந்த ஸ்டோன் செயினை ஒட்டி நமக்கு இதை ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுக்கணும். இது ஒரு செக்யூர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். நெக்லைன் கூட நம்ம இதில் ஒரு 2-3 லேயர்ஸ் நம்ம போட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் இதில் போட்டிருக்கேன். நம்ம ஜென்டலாக புல் பண்ணி இழுத்தாலே அழகாக ஸ்டிச் வரும். ரொம்ப அதை ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக கிளாத்தும் டேமேஜ் ஆயிரும், உங்களுக்கு ஸ்டிச்சும் வராது. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. இது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் எண்டு நாட் போடுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எண்டு நாட் போடலைன்னா இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிரும். எண்டு நாட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எண்டு நாட் போடுறது சொல்லிடுறேன். Thank you all. Like, share and subscribe RC Creations.